ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஜூஸ் கடை. ஏன் நான் இதை வீடியோ எடுத்து போடுறேன்னா, என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, எழுமின் விழுமின் ஐயராது உழைமின். அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அப்படியே துவண்டு போய் கடந்துடக்கூடாது. எழுந்து ஏன் நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை எழுமின். அப்புறம் உழைமின் விழுமின்னு சொல்லியிருக்காங்க. விழுமின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். அதான் உழைமின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அந்த எக்ஸாம்லேயே ஏன் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு டீமோட்டிவேட் ஆகவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். நம்ம சுற்றி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் என்கரேஜ் பண்ணுறதுக்கு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான்லாம் எங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு வெறி வந்துச்சு. நம்ம இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒவ்வொரு எக்ஸாம் என்னென்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் படித்ததை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஒரே இன்டென்ஷனில் மட்டும்தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக ரோல் மாடலாக இருக்கணும். அந்த ஒரே இன்டென்ஷனில் தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சாங்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது நம்ம மனசில் பதியாது. திரும்ப நம்ம கேட்கும்போது தான் அந்த சாங்ஸ் மனப்பாடம் ஆகும். ஸோ திரும்ப படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.